டு லோக்கல் வ்ளாக்ஸ். இப்படியான சொல்லுவாங்க வெல்கம் டு லோக்கல் வ்ளாக்ஸ். என்கிட்டலாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. ஹாய் கைஸ், வெல்கம் டு லோக்கல் வ்ளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் பொள்ளாச்சின்னு சொன்னதும் பொள்ளாச்சியில் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, இது கிணத்துக்கடவுல தான் இருக்குது. அண்ணன் இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி எல்லாமே பிரியாணி இவங்க அப்பா தான் 50 ரூபாய்க்கு கொடுப்பாரு. டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? மட்டன் பிரியாணி கிடையாது, சிக்கன் பிரியாணி சில்லி பிரியாணி மட்டும் தான் இருக்கு. சிக்கன் பிரியாணி போகிறோம், டேஸ்ட் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறோம். ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? சரி வாங்க போகலாம். வாங்க போகிறோம், வாங்குறோம், டேஸ்ட் பார்க்குறோம், சாப்பிட்டு சொல்லிட்டு இருக்கோம். இவன் இடுப்புல வேட்டியே நிக்கல, இவன் படுத்துற பாடு தாங்க முடியல. இது உட்கார ஏன்டா இப்படி பண்ற? ஏன்டா சாப்பிட போறோம், வெயிட் பண்றா. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சில்லி பிரியாணி சாப்பிட போறோம். அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்பெஷல் இருக்கு. ஒன்று வந்து சில்லி பிரியாணி, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நார்மல் சிக்கன் பிரியாணி. ரெண்டுமே 50 ரூபா தான். சரி சாப்பிடுவோம். டேய் வா, எடுத்துட்டு சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் வெறும் பிரியாணி ஒரு சில்லி பீஸோட சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி டேஸ்ட் கைஸ். 50 ரூபாய்க்கு ஒர்த்தாக தான் இருக்கு. இன்னும் நான் வாய்க்குட்டியே எடுத்துட்டு போனேடா, அதுக்குள்ள சாப்பிட்டு ஒர்த்து எல்லாத்தையும் சொல்றீங்க. சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? இந்த இன்னொரு வாய் சாப்பிடுவோம். இந்த சாப்பிடுவோம். நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா கீழிச்சே போட்டு தண்ணி பண்ணி விட்டாரு. தண்ணி குடி. செத்து போகிற போகிறோம். 50 ரூபாய்க்குலாம் ஒர்த்தாக தான் இருக்குது. நீங்கள் பொள்ளாச்சி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கிணத்துக்கடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம். சீரக சம்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ணியிருக்காங்க. சில்லி வந்து நார்மல் எப்பயும் போல பொரிச்சு சில்லி தான் எண்ணெயில் போட்டு. டேஸ்ட் வைஸ் 50 ரூபாய்க்கு கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், வந்தால் சாப்பிட்லாம். சரி, நம்மளே எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா கேமராமேனுக்கு கொஞ்சம் எடுத்துடலாம். சில்லியை பார்த்தாலே ரெட் கலர் தெரியுது. ரெட் கலர்னு என்னது? ஆர்சிபி. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஆர்சிபினா என்னன்னு தெரியுமில்ல நமக்கு. ஏன்டா நீ என்ன டீம்? சிஎஸ்கே. ஏங்க இந்த வருஷம் ஆர்சிபி கப் அடிக்குது, நம்ம டீம் சப்போர்ட் பண்ணுங்க. ஆர்சிபி அடிக்குதா? 18 வருஷமானாலும் சரி, 20 வருஷமானாலும் சரி, 30 வருஷமானாலும் சரி, ஆர்சிபி கப் அடிச்சாலும் சரி, கப் அடிக்கலாலும் சரி, நம்ம பிரியாணி எப்பயுமே ஆர்சிபி தான். சரி விடுங்க, நம்ம பிரியாணி சாப்பிட்டு பேசலாம். எல்லாம் வேற நானும் ஒரு ஆர்சிபி ஃபேன் தான். இப்படி தண்ணி குடி. தோப்பரன்ட்டு அந்த டீமுக்காக விட்டு கொடுக்காம இருக்க முடியுமா? போன வாரம் சிஎஸ்கேன்னு சொன்னேன், அதுக்கு முந்தின வாரம் எம்ஐன்னு சொன்னேன். நேத்து ஒன்று சொல்லிட்டு இருந்தேன். நேத்து எம்ஐ இல்லைன்ட்டு. இன்னைக்கு முந்தா நேத்து ஆர்சிபி ஜெயிச்சது, ஆர்சிபின்ட்டு. நாளைக்கு என்ன டீம் சொல்லுவார்? நாளைக்கு வந்து இன்னைக்கு நைட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ நாளைக்கு சொல்லிட்டு போயிடும், அவ்வளோதான். சரி காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணி பொறுத்த வரைக்கும் 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. 50 ரூபாய்க்கு ஒர்த்து தான். நல்லா பெரிய பீஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாய்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்பயும் போல இவனுக்கே ஃபர்ஸ்ட் வாய் கொடுத்துருவான் இல்லைன்னு வச்சுக்கவே, என்ன பண்ணுவான்? அதே மாதிரி அப்பலாம் மாதிரி காய்ஸ் 50 ரூபா பிரியாணி ஒர்த்து அப்படிமா. ரெடியா இருக்க? ரெடியா இருப்பான். நம்ம சாப்பிட்டு பார்த்துருவோம். காய்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு. லோக்கல் வ்ளாக்ஸ்டா? லோக்கலா தான்டா இருக்கணும். வணக்கம்லாம் மாப்பிள்ள, தேனியில இருந்து. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. தல்ரா குண்டா ஃபுல் ஃப்ரேமி மறைச்சிக்கிறேன். மயிரே வச்சு நான் ப்ரிப்பேரான வீடியோ பண்ணுறது. நம்ம பையன் வந்து ஜிம் போயிட்டு இருக்கான், டயட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். எப்படி தெரியுமா? எத்தனை கடை வெயிட் குறைச்சா? 1 கிலோ கம்மி பண்ணேன். 1 கிலோ கம்மி பண்ண 1 கிலோ ஏறி இருப்பான். யாருக்காக? நாய்க்கு சோறு 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 சோறு. எப்போ பாரு சோறு தான். சாப்பாடு தான் கைஸ் முக்கியம் நம்மளுக்கெல்லாம். நீ சாப்பிடு உண்மையா ஆளுக்கு ஒரு நீ மூடிட்டு அந்த தண்ணில வீடியோ எங்க ஆளு தெரியாம சாப்பிடுறப்போ ஒரு ஸ்னாப் ஒண்ணு போட்டேன் கைஸ். ஸ்னாப்பை போட்டு வண்டி எடுத்து விரட்டிட்டு வந்திருக்காங்க கைஸ். அங்க பாருங்க. சாப்பிட்டு வந்துடுறேன்.
அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. மத்தியானம் சாப்பிடல. vlog எடுக்கலாம் நான் நீங்க சாப்பிடுங்கண்ணா. நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்றப்ப வந்து பாத்தீங்கன்னா வேடிக்கை மட்டும் தான் பார்ப்பேன். நான் கேமராமேனு எல்லா மயிரும் சொல்லிட்டு முதல் ஆளா ஒரு தட்டு சோத்தை தின்ட்டு ஒரு தடிமாடு மாதிரி இருக்கான் சார். அவன் தட்டியை ஃபோக்கஸ் பண்ணிடுறான். அவன் ப்ரௌசரை பாரு, அவன் அழகா பாரு. இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிடலாம். ரெண்டு பேரும் வந்து அனுப்பு கொடுக்குறாங்க கைஸ். மரம் மட்டும் பாதி ஏறிட்டுன்னு 50 ரூபா பிரியாணி ஒருத்தர் தான் 50 ரூபாய்க்கு. சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வந்து சாப்பிட்டு போங்க, நல்லா இருக்கு. அவ்வளோதான், நன்றி வணக்கம். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு பாருங்கள், நாளைக்கு நம்ம வீடியோ வரும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா RCB ஜெயிக்குது, கப் அடிக்குது. நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க, கப் அடிக்குது கண்டிப்பாக. டாடா பாய். RCB பிடிச்சவங்க லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப்.